திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்கள் செய்த 4ஆம் திருமறை பதிகம் 12 பாடல் 1. தலம் திருப்பழனம், நாடு சோழநாடு, காவேரி வடகரை, பண் பழந்தக்கராகும். சொன்மாலை பயில்கின்ற சொன்மாலை பயில்கின்ற சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே பன்மாலை பன்மாலை வரிவண்டு பன்மாலை வரிவண்டு பன்மிழற்றும் பழனத்தான் பன்மாலை வரிவண்டு பன்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்க முடிச்சல் நீ முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கு முடி சென்னி பொன்மாலை மார்பன் என் பொன்மாலை மார்பன் புது நலமுண்ட பொன்மாலை மார்பன் புது நல முண்டகள் வானோ பொன்மாலை மார்பன் புது நல முண்டி கழல் வானோ திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த முதலாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் எப்படி ஒரு அழகாக சுவாமி அப்பர சுவாமிகள் சொல்கிறாருன்னு பாருங்கள். இதில் குயில் தூது போகும். நம்ம அனைவருக்கும் தெரியும். குயில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குயில் காகம் எல்லாத்தையும் தூது அனுப்புவார்கள். அந்த தூது அனுப்பும் செயலை இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். குயில் எப்பொழுதும் சொல் வரிசை தவறாமல் கூவும் குயிலாகவே குயிலினங்கள் இருப்போம் இல்லையா. வரிசையாக சொல்லி அதை திரும்பவும் சொல்லும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய குயில், அதே போல் வரிசையாக கோடுகள் பொருந்திய வண்டும் பாடும். வண்டுகள் பாடும். எங்கே பாடும் அப்படின்னா பழன நகரத்தில் இருக்கும் சிவபெருமானை நினைத்து அதையெல்லாம் பாடுங்கிற மாதிரி சொல்கிறார். மாலை பொழுதில் முற்பகுதியில் இந்த சூரியனின் கதிர்கள் மெல்ல மெல்ல மறைந்து கதிரவனின் சுவடுகள் குறையும். அப்புறம் சந்திரன் கதிர்கள் வர தொடங்கும் இல்லையா. அந்த சந்திரன் பிறை சந்திரனுடைய சந்திரனை சடையில் தாங்கியவனுமாக இருக்கும் சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறார். பொன் போன்ற கொன்றை மாலையை மார்பில் சூடியவனே சிவபெருமானே, இப்போது நான் அவளிடம் காதல் கொண்டுள்ள எனது அன்பினை உணர்ந்தாலும் அதனை பொருட்படுத்தாது அலட்சியமாக செய்வேனோ. அவர் அப்பர சுவாமிகள் எம்பெருமான் மேலே அளவற்ற காதல் கொண்டு உள்ளார். அதை பொருட்படுத்தாமல் நான் எப்பொழுதும் இருக்க மாட்டேன்னு சொல்கிறார். குயிலே, நீ இந்த அன்பையும் காதலையும் நான் எப்படி வைத்துள்ளேங்கிறத சுவாமிக்கு உரைப்பாயாக. எனது அன்பின் ஆழத்தை
அவனுக்கு உணர்த்தி அவன் என்னை புறக்கணிக்காதவாறு தனது நிலையை அவனுக்கு எடுத்துரைக்குமாறு வேண்டுகிறேன். குயிலிட்ட வந்து சொல்றார். அதுதான் இந்த முதல் பாட்டோட தாத்பரியம். வண்டு குயிலை வந்து போற்றி இந்த பாடலில் பாடுறார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த காலத்தில் திருப்பழனத்தில் வந்து வண்டினமும் குயிலினமும் அதிகமாக வாழ்ந்துள்ளது. அந்த கோயிலை சுற்றி வளமாக உள்ளது என்பது நமக்கு எடுத்துக்காட்டாக இந்த வரலாறு பொருந்திய பாடல் நமக்கு அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம்.